हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 6. தவைவ சரணாம்போஜம் ஸ்ரேயஸ்காமா நிராசிஷக விஸ்ருஜ்ய உபயதக சங்கம் முனையக சமுப்பாசதே. வெட் பை ஒன் மீனிங். தவ உமது ஏவ உண்மையாகவே, சரண அம்போஜம் தாமரை பாதங்களில், ஸ்ரேயகாமா வாழ்வின் இறுதியான நோக்கத்தையும் முடிவான மங்களத்தையும் விரும்புபவர்கள், நிராசிஷ பௌதிக ஆசைகள் இல்லாமல், விஸ்ருஜ்ய கைவிட்டு, உப்பயத இப்பிறவியிலும் அடுத்ததிலும், சங்கம் பற்று, முனைய பெரும் முனிவர்கள், சமுபாசதே வழிபடுகின்றனர். டிரான்ஸ்லேஷன். வாழ்வின் மிக உயர்ந்த இலக்கை அடைய விரும்புபவர்களும் புலன் இன்பத்திற்கான பௌதீக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களுமான தூய பக்தர்கள் அல்லது சிறந்த புண்ணிய புருஷர்கள் உமது தாமரை பாதங்களின் தெய்வீக தொண்டில் எப்போதும் ஈடுபட்டுள்ளனர். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இந்த உடலே நான், என் உடலோடு சம்பந்தமுள்ள அனைத்தும் என்னுடையவை என்று ஒருவன் நினைக்கும்போது அவன் ஜட உலகில் இருப்பவனாகிறான். அதோ கிரகக்ஷேத்திர சூராப்த வித்தை ஜனஷ்ய மோகோ அயம் அகம் மமேதி. இது ஜட வாழ்வின் அறிகுறி. வாழ்வை பற்றிய பௌதீக எண்ணம் கொண்டவன் இது என் வீடு, என் நிலம், என் குடும்பம், என் நாடு என்றெல்லாம் நினைக்கிறான். ஆனால் நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் முனிவர்கள் அல்லது புண்ணிய புருஷர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டுள்ளனர். இவர்களிடம் சுய புலன் இன்பத்திற்கான ஆசைகள் கிடையாது. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம். இந்த பிறவியிலோ அல்லது அடுத்ததிலோ பகவானுக்கு தொண்டு செய்வதே இத்தகைய தூய பக்தர்களின் ஒரே நோக்கம். இவ்வாறாக அவர்களுக்கு வேறெந்த ஆசையும் இல்லாததால் அவர்களும் பூரணமானவர்கள். பௌதீக ஆசையின் இருமையிலிருந்து விடுபட்டிருப்பதால் அவர்கள் ஸ்ரேயஸ்காமா என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது தர்மம், மதப்பற்று, அர்த்தம், பொருளாதார முன்னேற்றம் அல்லது காமம், புலனின்பம் ஆகியவற்றில் அவர்களுக்கு நாட்டம் கிடையாது. அத்தகைய பக்தர்களின் ஒரே நோக்கமாக இருப்பது மோட்சம். மாயாவாதி தத்துவவாதிகளைப் போல பரமனுடன் இரண்டர கலப்பதை இந்த மோட்சம் குறிப்பிடப்படவில்லை. முழுமுதற் கடவுளின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்வதே உண்மையான மோட்சம் என்று சைத்தன்ய மகாபிரபு விளக்கினார். பகவான் சர்வபௌம பட்டாச்சாரியாருக்கு உபதேசம் செய்யும்போது இந்த உண்மையை தெளிவாக விளக்கினார். ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள முக்திபதே என்ற சொல்லை சர்வபௌம பட்டாச்சாரியார் திருத்த விரும்பினார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள எந்த சொல்லையும் திருத்த வேண்டிய அவசியமில்லை என்று சைத்தன்ய மகாபிரபு கூறிவிட்டார். முக்திபதே என்னும் சொல் பகவானாகிய விஷ்ணுவின் பாத கமலங்களைத்தான் குறிக்கிறது என்றும் அவர் முக்தியளிப்பவர் என்பதால் முகுந்தன் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் ஸ்ரீ சைத்தன்யர் விளக்கினார். தூய பக்தர் ஒருவர் பௌதீக விஷயங்களில் நாட்டம் கொள்வதில்லை. மதப்பற்று, பொருளாதார முன்னேற்றம் அல்லது புலனின்பம் ஆகியவற்றில் அவர் நாட்டம் கொண்டவர் அல்ல. பகவானின் திருவடிகளை சேவிப்பதே அவருடைய ஒரே ஆசை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.